that the woman has a lot of blood going out, menstrual blood ன்னு பேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐத்திரேய பிராமணத்திலேயோ ஐத்திரேய உபனிஷத்துலேயோ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அதில் ஒரு வரி வரும், அந்த மாதவிடாயில் வரக்கூடிய பெண்ணுடைய ரத்தம் அக்னிக்கு ஒப்பானது. இட் இஸ் நாட் சம் இம்பியூர் ஆர் சம்திங். அப்போ அந்த பெண் அவ்வளோ பிளட்டை லூஸ் பண்ணுறான், அது வீக்னஸ் வந்துடும், கிராம்ப்ஸ் இருக்கும், அது இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். சி எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் இதெல்லாம் கேட்டு படித்ததில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அட் தட் பாயிண்ட் இன் டைம் த விமன் எஸ்பெஷலி அந்த காலத்துலலாம் பேட்ஸ் எல்லாம் இல்லை பவித்ரா. இட் வாஸ் நாட் அன் ஈஸி லைஃப் ஃபார் விமன் டு ஜஸ்ட் கோ அவுட். இப்போ விமன் ஆர் ஒர்க்கிங் எல்லாம், ஸோ இப்போ பேட்ஸ் எல்லாம் வந்துடுது. பட் ஆனாலுமே நம்ம சாஸ்திரங்களில், நான் ஹிந்து சாஸ்திரங்களில் மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, ஜுடாயிசம்லையும் சரி, இஸ்லாம்லேயும் சரி, அந்தந்த வரிகள் வரும். அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு, நான் இப்போ சனாதன தர்மத்துலேயும் பேசுகிறேன், ஹிந்து மதிப்பு கொடுக்க வேண்டும். திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணும்போது அவள் மாதவிடாய் காலத்தில் தான் இருந்தா. ஏகவஸ்திரா ரஜஸ்வலான்னு பேர் அவளுக்கு. அப்போதான் பெருமாள் நாமத்தை கூட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். பெருமாள் ஒரு நாளும் பெண்களை வெறுப்பது கிடையாது, விரும்புகின்றவர் பெருமாள். ஏன்னா சர்வலோகேஸ்வரனுக்கு பெண்ணு ஆணை விட வசதி. ஏன்னா ஒரு உயிரை சுமக்க கூடியவள். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.